நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காங்க. அதில் இன்னொரு குறிப்பான விஷயம் பேரண்டிங்கோட விஷயம். இன்னைக்கு ஒரு யூத்தாக இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்துக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது எப்படி பார்த்துக்கணும், எப்படி குர்ஆன் சொன்னால் நமக்கு வழிகாட்டுது. யா ஷபாப் அல் உம்மா, இந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான். அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம். ஒரு முஸ்லீமுக்கு துன்யாவே தீன் தான் இல்லையா? கண்டிப்பாக. இஸ்லாம் தொழுகையை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஹஜ்ஜை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஒரு நீங்கள் ஜக்காத் கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்கிறத மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. ஒரு சகோதரனுக்கு முன்னால் புன்சிரிப்பு செய்கிறதும் மார்க்கம் தான். உதாரணமாக ஹம்ர், இந்த ஆல்கஹால் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதை பற்றி இஸ்லாம் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துது? மது அப்படிங்கிறது ஹம்ர் அப்படின்னா மஹாமர் அல் அக்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையை மயக்கடிக்கக்கூடிய ஒன்று தான் மது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க குடிப்பவரை, வாங்குபவரை, விற்பவரை, ஊத்தி கொடுப்பவரை, சுமப்பவரை, அதை தயார் செய்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் விட்டு வைக்கல. அல்லாஹ் கேட்க சொல்ல ஜிப்ரீல், கேள் அவர் ஏன் அழுகிறாருன்னு சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு நேசம் பாருங்க அந்த ரெண்டு பேருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் கேட்டேன், யா அல்லாஹ் அவர் சொல்றாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி, நீ தானே கேட்க சொன்ன, உனக்கு தெரியும்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட சிறந்த படைப்பாக சொல்வது மனித சமுதாயத்தை மட்டும்தான். அந்த மனித சமுதாயத்திலும் கூட அல்லாஹ் மிகவும் உற்று நோக்குவது இந்த வாலிப சமுதாயத்தை. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் எடுத்தோம் அப்படின்னா பல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். அதற்கு குர்ஆனும் சுன்னாவும் என்னென்ன வழிகளை கற்றுத்தருகிறது அப்படின்றத பற்றி ஷேக் உஸ்தாத் அப்துல் பாசித் புகாரி அவர்களோடு கலந்தாய்வு செய்வதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த பாட்காஸ்ட்டை அல்லாஹ் இஹ்லாஸோடு ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹய்யாக்குமுல்லாஹ். எப்படி இருக்கீங்க ஹபீப்? எப்படி இருக்கீங்க நீங்கள்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் நான். ஹபீப், ஏன் இந்த டாபிக் திரும்ப திரும்ப யங் ஜெனரேஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எவ்வளவு தான் நாங்கள் அறிவுரைகள் கேட்டாலும் இஸ்லாம் என்பது ஒரு ஒரு விஷயத்தை கைட் பண்ணுது. ஆனால்